இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்னென்ன பலன்கள் தேடி வர காத்திருக்கு? ஆடி மாதத்தை பொறுத்தவரையில மேசராசிக்காரர்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிரக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் 3ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார், விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே வக்கரம் பெற்றுட்டார். பிருந்தா, இந்த சனியை வச்சுதான் இவங்க ரொம்ப பயந்தாங்க. ஐயோ, நமக்கு 7.5 சனி வந்துருச்சே, இன்னும் ஒரு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 7.5 வருஷம் நம்மளை இது பெண்ட் எடுக்குமே எல்லாம் பயந்தாங்க. இந்த சனி இப்போ வக்கரம் ஆயிட்டார், ஜூலை 27 ஆயிடுறார். ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு ஆடி மாதம் எது தேடி வரப்போகிறது என்றால், பூமி லாபம் தேடி வரப்போகிறது. பூமி இடமா வாங்க போறீங்க, சொத்தா வாங்க போறீங்க. 4ஆம் இடத்துல உங்களுக்கு இதில் வேற யார் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வேற உச்சம். ஏற்கனவே குரு பகவான் உச்சம் ஆயிட்டா என்ன ஆகும்? ப்ரமோஷன் வாய்ப்பு, வீடு வண்டி வாசல் வாகனம் எல்லாம் கொடுக்குறார், ப்ரமோஷன். இப்போ 4ஆம் இடத்துல இந்த குரு பகவான் தருகின்ற இந்த பலன்களால் உங்களை தேடுவாங்க. நீங்கள் கேட்டீங்களே, ஆடி மாதம் தேடி வரும் என்ன? தேடி வரும் ப்ரமோஷன். ஆடி மாதம் தேடி வருகிறது. இப்போது ப்ரமோஷன் தேடி வரப்போகிறது. உங்களை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி சேட்டலைட்டில் கண்டுபிடிச்சா ப்ரமோஷன் ஆடுற கையில் கொடுத்து தான் போவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 5ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி. இது எப்படி ஒரு பாசிபிலிட்டினா இருந்தா, இந்த சூரியன் ஆட்சி பெற்றால், சூரியன் வாவெனும் போது சூரியனே வான்னு கூப்பிடுறாரு. நான் என்ன சார் பண்ணுறது? தலைமையிட்டு ஃபோன் வந்தது, மாநில பொறுப்பு வச்சுக்கிட்டாங்க. சரி பார்த்தேன், எத்தனை நாள் தான் வட்டச்செயலராகவே சுற்றிட்டு இருக்க போகிறோம், மாநில பொறுப்புக்கு போயிடலான்ட்டு போயிட்டேன். என்னடா டக்குன்னு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சூப்பரான நேரம். இடைத்தேர்தலில் வேறு வருது பாருங்கள். இப்போயே போட்டு ரொம்ப அப்ளிகேஷனை கொடுத்து விட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அப்போது 5 கூடிய சூரியன் ஆட்சி வரும்போது என்ன ஆகும்னா, புத்திரஸ்தானம், குழந்தை பிறக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லை சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், கவலையே விடாதீங்க, குழந்தை பிறந்து. 5 கூடிய ஆட்சி பெறும்பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கீங்க. எனக்கு என்ன சார், எப்போ பார்த்தாலும் கோர்ட்டுக்கு படி ஏறதும் வரதுமாவே ஒரு வாழ்க்கை. பந்தயங்களில் ஜெயிப்பீங்க. முக்கியமாக இருந்தால் அதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். பந்தயங்களில் ஜெயிக்கிறதுனா என்ன? ஆடி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதங்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப பலனளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். காரணம் என்ன? சூரிய பகவான் ஆட்சிங்கிறது இவருக்கு யோகாதிபதி ஆட்சி. அப்போ புதாதித்ய யோகம் வரும்போது என்ன ஆகும்னா, கடன்களை அடைப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு சேனல்ல பாக்குறீங்க, மற்ற சேனல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன சொல்லிடுறாங்க, தனலட்சுமி வரப்போறா, பணம் கொட்ட போகுது. நம்ம எண்ணம் ஃபுல்லா பணம் எங்கேயோ மேல இருக்கிற மாதிரி கூரை வடிச்சுட்டு கொட்ட போகுது. எஸ், வரப்போகுது, நம்ம போயிட்டு கிடப்பாரெல்லாம் இடிச்சு உடச்சி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம நினைக்கிறோம். நோன் மணி வில் கம் வித்தவுட் எனி எஃபர்ட். நமக்கு எஃபர்ட் வேணும். 5ஆம் இடத்துல இருக்கப்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பெறும்போது யோகம் கிடைக்கிறது. இந்த பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய, தன லாபங்களை கொடுக்கக்கூடிய. அப்போ நம்ம சொன்ன பாருங்க, இந்த பண விஷயத்தை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். கடன் அடைக்கிறத பற்றி யோசிச்சிங்களா? சூரியனும் புதனும் சேரும் பொழுது கடன் அடைக்கிறத பற்றி யோசிப்பீங்க. என்னோட பதிவுகள் பாருங்க, நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான், கடன் இருந்தால் அடைச்சிருங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு கடை ஓப்பன் பண்ண சார், 10 லட்சம் கடன் ஆயிடுச்சு. உட்காந்து 2 வருஷம் அதை அடைச்சி முடிங்க. அப்புறம் கதை அப்புறம் பார்ப்போம். இந்த கடன் நம்ம உயிரை கொள்ளும், நம்ம உடம்பை உருக்கிடும், நிம்மதி போயிடும். கடன் இருந்தாலே போச்சு. அப்போ 5 கூடியவன் புதனோடு இருக்கும் பொழுது கடன் அடைக்கிறதுல காட்டுவீங்க. ரைட், எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ நான் சொன்னது தான், 2 கூடிய சூரியன், 2 கூடிய சுக்கிரன், அவரே தான் 7 கூடியவர். இவர் போய் நீச்சமாயிட்டார். அப்போ அரிதறிது மானிடராய் பிறத்தல் இருக்குது. அது 2 பேர் மேசராசியில் பிறத்தல் என்றால், மேசராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் ஒய்ஃபு நல்ல ஒய்ஃப். அப்போ மற்றவங்க ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் டெரர் ஒய்ஃப் சார். உங்கள் ஒய்ஃப் தான் சாந்தமான ஒய்ஃப். உங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் அப்படியே காலையில் எழுந்துச்சு உங்களுக்கு காஃபி கொடுக்குறதுல, சார் இதெல்லாம் சாமிக்கே எடுக்காது சார், ஏதோ ஒன்று உங்களை பத்திரமா பார்த்துறாங்களா இல்லையா? 2வது அவரே இப்போ நீச்சம். அப்போ என்ன ஆகும்? மனைவியை பிரிதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும். மனைவிக்கு சில பேருக்கு வேலை போயிடும்.
ஐயோ அவ இருந்த வரைக்கும் எனக்கு வண்டி ஓடிச்சு, வாடகை கட்டிட்டு இருந்தேன், அந்த காசு போச்சா அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லது நீங்களே செப்பரேஷனுக்கு டைவர்ஸ்க்கு காரணமாக ஆயிடாதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்களே. உங்களுக்கு மனைவிங்கிற ஸ்தானம் இப்போ வீக்காக இருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட போனால் வணக்கம் குட் மார்னிங் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அமைதியாக போகிறது நல்லது. அமைதி அமைதி, மதியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்போது 2 7 நீச்சமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும். ரொமான்ஸு இங்கே முதல்ல வாழ்கிறதுக்கே வழி இல்லை, அப்புறம் தான் ரொமான்ஸ் எல்லாம். இப்போ 2 7 நீச்சமாகும் பொழுது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, ஒய்ஃப் கூட பிரச்சனை வரும். ஆடி மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதம், யோகமான மாதம், கலக்க போறீங்க. ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆடி மாதம் வந்து விட்டது, ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் a divine month ஃபார் த ஹிந்துஸ். திஸ் மந்த் ஓவரால் மந்த் இஸ் a divine month. நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் we are highly divine into all the chapters. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போதான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் குடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் we are seeing அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள, அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு, அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா குபேரனும் யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் தரும் சுவர்ணகாரசன பைரவரும் மீட் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போகிறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவராக இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியாக இருக்காரு. அப்போது அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசைலாம் சூரிய கிரகணம் அன்றைக்கி நாள் கண்டிப்பாக போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்கள் வாங்கண்ணே வட்டச் செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம் நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சி அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்கே பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்ணுறாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்கள் ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்களாம் சொல்கிறாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் என்னை தேடி காதல்ன்ற வார்த்தையை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து போட்டிங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போது மனைவி கூட சண்டை போட்டவங்கலாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகிவிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேறு மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, நீங்களே ஓடி போய் குழிக்குள்ள விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பறிக்கிறதுல இந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம்னா சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னென்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்பை பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்த நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலையில் வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும், ஆஃபீஸில் நெருப்பா தீயா வேலை செய்யணும். குமாரே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது.
உழைப்பாளிகள் மட்டும்தான் அதை அந்த உன்னதத்தை அடைய முடியும். மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.